தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிக்கப்பட்ட 4 கோடி ரூபாய் காரணமாக நெல்லை தேர்தல் நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து தினமும் இரவு 8:10 மணி அளவில் நெல்லை எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் புறப்படும். இந்த ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். இந்நிலையில் நேற்று முதல் நாள் இந்த ரயிலில் நெல்லைக்கு பல கோடி ரூபாய் பணத்தை கொண்டு செல்ல சிலர் திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் குளிர்சாதன பெட்டியில் நடத்திய அதிரடி சோதனையில் ரூபாய் 4 கோடி அளவிலான பணம் கட்டுக்கட்டாக சிக்கியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 6 பைகளில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 4.5 கோடியை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அப்பணத்துடன் பிடிப்பட்ட 3 பேரையும் தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் லோக்சபா தேர்தலில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக இந்த பணம் நெல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டதா என்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்ட பணம் நெல்லை பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என்ற உறுதிப்படாத தகவல்களும் வெளியாகி வருகின்றன. புரசைவாக்கம் தனியார் விடுதியின் மேலாளரும் பாஜக உறுப்பினருமான சதீஷ் உள்ளிட்ட 3 பேர் இதில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசைவாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் பணியாளர்கள் பணத்தை எடுத்து சென்றுள்ளனர். இந்த பணம் எந்த கட்சி சார்பாக எந்த வேட்பாளருக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து போலீசாரும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிப்பை வெளியிடவில்லை. ஆனாலும் விசாரணையில் பெறப்பட்ட முதல்கட்ட தகவல்கள் மட்டுமே தற்போது வெளியாகியுள்ளன. தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பிடிப்பட்ட விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு மத்திய சென்னை தொகுதி தேர்தல் நுண் பார்வையாளர் சாகுல் ஹமீத் நேரில் வந்து விசாரணை செய்து வருகிறார். அங்கே தற்போது ரெய்டும் நடைபெற்று வருகிறது. அதோடு நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர் கணேஷ் மணியின் வீட்டில் செய்யப்பட்ட ரைடில் ரூபாய் 2 லட்சம் ரொக்கம், 100 வேஷ்டிகள், 44 நைட்டிகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் சிக்கியுள்ளன. இந்த நிலையில்தான் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிக்கப்பட்ட ரூபாய் 4 கோடி ரூபாய்க்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, யாராவது புகார் கொடுக்கட்டும், எனக்கு கவலை இல்லை எனவும் அந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என் பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி செய்கின்றனர் என நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். மேலும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிக்கப்பட்ட ரூபாய் 4 கோடி ரூபாய் காரணமாக நெல்லை தேர்தல் நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் 2019 லோக்சபா தேர்தலில் வேலூரில் பணம் கைப்பற்றப்பட்ட காரணத்தால் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதேபோல் இந்த முறையும் நடக்குமோ என்கிற சந்தேகமும் எழுந்துள்ளது.